தயவு செஞ்சு இந்த ஸ்கூலில் படிக்கிறதோட நிப்பாட்டுங்க, டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னண்டா ஸ்கூலில் அவர் ஒழுங்கா பாடம் நடத்துறதில்ல, வகுப்புக்கு வாங்க. அந்த சம்பளவும் எடுத்து வகுப்பு சம்பளவும் எடுக்கிறது. நாமளும் வகுப்புக்கு அனுப்பி பிள்ளையே எடுத்தோடனே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு நல்லா படித்து கொடுத்தோன்னா அவர் பேர் எடுக்க. முதல் டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. அப்போ பிள்ளைகள் மார்க்ஸ் குறைக்கும். மார்க்ஸ் குறையெடுத்தா உங்களுக்கு இல்லை பிரச்சனை. ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் மார்க்கு விசாரணை கமிஷன் ஒன்று வைப்பாங்க ஜட்ஜி ஆஃபீஸால். என்ன நடக்குது, என்ன பிள்ளைகளை ரிசல்ட்ஸ் இப்படிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்பான். கென்டிங் வியாபாரம் தான் நல்லா நடக்குது, படிப்பு நடக்கலையோம்பான் அவன். அப்போ விசாரணை வைக்கட்டும், தயவு செஞ்சு வகுப்புக்கு அனுப்பாதீங்க. அதுலேயும் இப்போ 8 மணி 9 மணிக்கு உம்மா ரோட்டில் வகுப்புக்கு போன பிள்ளைய காணலையா, நல்லா வழங்கும் ஊர். இரவு கிளாஸுக்கு போன நைட் கிளாஸ் 8 மணி 9 மணி வகுப்புக்கு போன பிள்ளைய காணலையாமண்டா. நாம் அந்த காலத்தில் மகரிப்பு வாங்க வரைய கூட ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு வராட்டி பாலை முதுகில் விளையும், ஒரு பாலை விளையும். பாப்பா வச்சு கிரிப்பார் ஒரு பாலை. இந்த கம்பு முறிச்சிக்கு நிற்கணும்னா பாலை மொத்தம் ஒரு அடியில் 100 அடி விடும். அப்போ இப்போ 10 மணி உள்ள விரல எங்கடே மகளை நான் வகுப்பு போனேன். என்ன சொன்னீங்க? ப்ராக்டிக்கலா அங்கே ப்ராக்டிக்கல் நடக்குது. அப்படியே வர வேண்டியதான் வியோஜியும் சந்திச்சுக்கிட்டு. அப்போ தயவு செஞ்சு இந்த கிளாஸ் வைக்கிற, இந்த நைட் கிளாஸ் வைக்கிற இந்த தேவையில்லாத வேலைகள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சேர்மார்கிட்ட இல்லைங்க, பாப்பா ஸ்கூலில் படித்து கொடுங்க, வகுப்புக்கு அனுப்பலை, நாங்கள் எல்லாத்தையும் அங்கேயே படித்து கொடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தெரியுது. அப்போ இப்படியாக நம்முடைய பிள்ளைகளில் நாம் நெருங்கணும்.